வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் மிஸ்டர் கிரைம் தமிழ் 2.0. ஸோ இன்னைக்கான இந்த கிரைம் சம்பவத்தை பொறுத்தளவில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மேங்களூர் அப்படிங்கிற சிட்டியில் காட்ரிங் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் ஒரு பார்க்கு, ரொம்ப ஃபேமஸான பார்க்கு. ஏன் அப்படின்னா எப்போவுமே அந்த பார்க்கில் ஈவினிங் ஆனாலும் சரி மார்னிங் ஆனாலும் சரி பசங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு பார்க்கு தான். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பார்க்குக்கு பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை இருக்குது. இந்த பெட்டிக்கடையை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சின்ன கடை தான். ஏன் அப்படின்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சு ஒரு பெட்டிக்கடை மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெறும் தார்பாயை வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலில் ஒரு சின்ன கடை. இந்த கடையுடைய உரிமையாளர் யாருன்னு பார்க்கும்போது சோமேஷ் அப்படிங்கிறவருங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது மே மாதம் 11ஆம் தேதி 2019 அன்னைக்கு அந்த கடையை இரவு நேரத்தில் பூட்டிட்டு போன அந்த சோமேஷ் குமார் அடுத்த நாள் காலையில் மே மாதம் 12ஆம் தேதி 2019 அன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு கடையை திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்திருக்காருங்க. அப்படி வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரு கடையே பிளாட்ஃபார்மில் தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 வெள்ளை கலரில் ஒரு சாக்கு மூடை இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சாக்கு மூட அவர் கடைக்கு முன்னாடி இருக்கிறது அவருக்கே புதுசு. இந்த மாதிரி இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல இருந்ததே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கவங்கிட்ட உங்களுடைய சாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு எடுங்கம்மா நான் கடையை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையாக கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் என்னுடைய இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம கடை முன்னாடி இருக்குது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், மேபி ஏதாச்சும் பார்சல் கிரிசல் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ரீசனுக்காக அந்த 2 சாக்கு மூடையில் ஒரு சாக்கு மூடையை இந்த மனுஷர் வந்துட்டு சோமேஷ் ஓப்பன் பண்றாரு. அப்படி ஓப்பன் பண்ண மறுகணம் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சாக்குல இருந்து ஒரு ஹெல்மெட் ரோட்ல உருண்டு ஓடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, என்னடா ஹெல்மெட் உருண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கையில் வச்சிருந்த சாக்கை கீழே போட்டு அந்த ஹெல்மெட் எடுக்க ஓடி இருக்காரு அந்த சோமேஷுங்க. அப்படி ஹெல்மெட்டை கையில் தூக்கி பார்க்காரு, ஹெல்மெட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் ஏன்டா இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு தலை, ஒரு மனிதனுடைய தலை இருக்குது. பார்த்து மறந்துட்டாரு. அப்படியே அந்த ஹெல்மெட்டை கீழே அந்த எந்த இடத்துல அவர் பார்த்தாரோ பார்த்த இடத்துல கீழே போட்டுட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடிடுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கு பைக்கில் அதுவும் ஒரு ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு தலை இருக்குன்னு தெரிஞ்சால் யார் தான் பயப்பட மாட்டா, யார் தான் கூட்டம் கூடாது. ஸோ எல்லாரும் கூட்டம் கூடிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்களும் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு என்ன கிடக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கடைக்காரர் சோமேஷ் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் டீமையும் வர சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபாரன்சிக் டீமும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ இன்னொரு சாக்கு இருக்கு பாருங்க, அந்த சாக்கை ஃபாரன்சிக் டீம் உதவியோட போலீஸ்காரங்க ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயுமே மனிதனுடைய உடல் சார்ந்த பொருட்கள், அதாவது கையா இருக்கட்டும் காலா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துட்டு இருக்குது. இதை பார்த்து மொத்த அந்த ஏரியாவும் அதிர்ந்தது மட்டும் இல்லாம மீடியா கிடியான்னு சொல்லிட்டு எல்லாம் பரவ ஆரம்பிச்ச டைம்னால அந்த டைம்ல மொத்த இந்தியாவுமே மறைஞ்சிருச்சு. என்னடா அது பட்டப்பகல்ல அதுவும் அத்தனை ஃபேமிலி மெம்பர்லாம் வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பார்க்கில் இந்த மாதிரி ஒரு சாக்கு பைக்குள்ள ஒரு உடல், அது இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்து மொத்த இந்தியாவை மறந்து போச்சுங்க. இது யார் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சதுனால உடனே போலீஸ்காரங்களுக்கு ப்ரெஷர், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே வந்துட்டு அவங்க போலீஸ்காரங்க வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு 2 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸை பதிவிட்டுட்டு ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டேரக்டாக இந்த சம்பவத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ போலீஸ்காரங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. முதல்ல உங்களுக்கு கிடைச்ச இந்த பார்ட்ஸை ஃபுல்லா அட்டாப்சிக்கு அனுப்பிச்சு விட்டு நம்ம அங்க ஏதாச்சும் வந்து க்ளூ கிடைச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்படி அங்க லேப்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள என்ன ஆகுது, போலீஸ்காரங்களுக்கு அடுத்த கால். அந்த கால் என்னன்னு பார்த்தா இவங்க இந்த ஊர் இருக்கு பாருங்க, காட்ரிங் அப்படிங்கிற ஊர். இந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு ஊருங்க நந்திகுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து போலீஸ்க்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு சிமெட்ரி பழைய சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டுல இதே மாதிரி 2 வெள்ளை கலர்ல சாக்கு இருந்திருக்குது. அந்த சாக்குல இருந்து ஏதோ ரெட் கலர்ல லிக்விட் வடிஞ்சு வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்த ரீசன்னால அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த ஏரியா மக்கள். அப்படி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்கேயும் ஏதோ மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் அந்த சாக்குக்குள்ள இருக்குது அப்படிங்கறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமா வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன அப்படின்னா இப்போ இந்த ஊரில் காட்ரிங் ஊரில் பார்த்தீங்கன்னா பார்க்கில் இருந்து 2 சாக்கு மூட்டை எடுத்திருக்கோம். இப்போ அங்கே சிமெட்ரியில் அந்த சுடுகாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சாக்கு மூட்டை கிடைச்சிருக்குது. வேற எங்கேயாச்சும் இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்க்கறதுக்குள்ள அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள திரும்ப போலீஸ்காரங்களுக்கு காலுங்க. அந்த ஏரியாவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல இருந்து இந்த மாதிரி கால் வந்திருக்குது. 4-5 இடத்துலையும் இந்த மாதிரி 2 சாக்கு மூட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மனிதனுடைய அந்த உடல் பொருட்கள் கிடந்திருக்குது. இதை பார்த்து போலீஸ்காரங்க எங்கேருந்து கேஸ் ஆரம்பிக்கிறது, இது 4-5 உடல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 4 வேற உடலா இல்லை எல்லாம்
ஒரே உடலா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான விடை கிடைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துடைய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தால் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனால அவங்களுக்கு கிடைச்ச எல்லா சாக்குப்பையில் இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளையும் நேராக அட்டாப்சிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ரெஷர் கொடுத்த ரீசனால கிடைச்சிருச்சுங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவங்களுக்கு கிடைச்ச எல்லா மூடை இருக்குது பாருங்க, எல்லா மூடையிலிருந்து எடுத்த உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரே ஆளுடையது. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 35 to 40 வயசுக்குள்ள இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து சரியா 24 to 36 மணி நேரம் தான் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் போலீஸ்காரங்க அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு க்ளூ, அது ஒரு பொண்ணு 35 to 40 வயசு இருக்கும். இதை தவிர்த்து வேற எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காது. இப்போ இதை வச்சு போலீஸ்காரங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அங்க அந்த பார்க்கில் ஏதாச்சும் சிசிடிவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எந்த ஒரு சிசிடிவி இல்லை. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் லோக்கல்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் போலீஸ்காரங்க விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்டாவா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் மே மாதம் 11 சாயந்தரம் போல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்குது. அதாவது ஒரு பையன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், சார் இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய தங்கச்சி வேலைக்கு போயிருந்தாங்க காலையில் எப்போவுமே 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க சார் சாயந்தரம் 6 மணிக்கு, பட் அன்றைக்கி இன்னும் திரும்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மே மாதம் 11 ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது. ஸோ அப்போ கூட பாருங்க இதில் ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது அந்த தங்கச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க, அவனுடைய தங்கச்சி தான் காணாமல் போயிருக்காங்க. காலையில் 9 மணிக்கு காணாமல் போயிருக்காங்க, சாயந்தரம் 6 மணிக்கு எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் தங்கச்சி காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதுவும் எப்படி கொடுத்துருக்கான், காலையில் வேலைக்கு போன என் தங்கச்சி திரும்ப வீடு வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்போ போலீஸ்காரங்களுக்கு இவன் மேலே டவுட் வந்திருக்கு. எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே டவுட் வந்திருக்குது. என்ன தம்பி சொல்கிற, வேலைக்கு போயிருக்காங்கிற 6 மணிக்கு தான் திரும்பி வருவா, அதுக்குள்ளே நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்கும்போது அப்போ தான் அந்த அண்ணங்காரன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஐயா இங்கே பாருங்க காலையில் கிளம்பி வேலைக்கு போனவதான், ஆனால் வேலைக்கே அவள் போலையா, அவள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கான். ஆனால் அந்த கடைக்கு அவள் போல, எங்கே போனால் தெரியல, காலில் இருந்து நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ திரும்ப தெளிவாக நடந்த விஷயங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணங்காரன் தன்னுடைய தங்கச்சியை காணுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கிடைச்சிருக்குது. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த தங்கச்சிக்கு வயசு 37 அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இங்கே கிடைச்சிருக்க அந்த உடலுடைய வயசையும் பார்க்கும்போது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் 37 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தங்கச்சி காணாமல் போன டைமிங்கு, இந்த பொண்ணு இறந்த டைமிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற ரீசனால அந்த அண்ணங்காரன், இந்த தங்கச்சியுடைய அண்ணங்காரன் இருக்கான் பாருங்க, அவனை கூப்பிடுறாங்க. அவனை கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது அந்த அண்ணங்காரன் என்ன சொல்லியிருக்கானா, ஐயா என் தங்கச்சி பேர் ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு 37 வயசு ஆகுது, அவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்குங்க, காலில் போனாங்க, இந்த மாதிரி வந்தது போனது எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டான். சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆகுது, போலீஸ்காரங்க இங்கே பாரு எங்களுக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்குது, மேபி உன் தங்கச்சியாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஸோ நீ என்ன பண்ணு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிணவரையில் நாங்கள் வந்துட்டு அந்த உடலை வச்சிருக்கோம், நீ அங்கே போயிட்டு இந்த டீட்டெயிலாம் சொல்லி கேளு, நான் சொன்னேன்னு சொல்லி அவங்க உனக்கு அந்த உடலை காமிப்பாங்க, நீ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி உன் தங்கச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த அண்ணங்காரட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த அண்ணங்காரனும் மனசை திடப்படுத்திக்கிட்டு போறான். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒருத்தங்க காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு மனசு வந்துட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க காணாமல் போயிருக்கிறவங்க உடல் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குமோ இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட அந்த ஹாஸ்பிட்டல் பிணவரையை நோக்கி நடந்து போகும்போது அந்த பையன் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பையன் அதே மாதிரி துடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பிணவரைக்குள்ள போயிருக்கிறான். அங்க போயிட்டு பார்க்கும்போது அதுவும் இது சாதாரண கேஸ் கிடையாது, அங்க வந்துட்டு அந்த உடல்லாம் தனித்தனியா இருக்குது, ஈவன் தலையை மட்டும் தனியாக தான் வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த தலை மூஞ்சை மட்டும் தனியாக காமிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட காமிச்சதும் உட்காந்து ஓவரா மட்டும் ஒப்பாரி வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தலை அவனுடைய தங்கச்சியுடைய தலை தான் அப்படிங்கிறது அன்னைக்கு அவன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா அம்மா எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு, அப்பா ஓடி வாங்கப்பா சீக்கிரம், இந்த மாதிரி நம்ம தங்கச்சியை பாருங்க தலை மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓவரா மட்டும் அழுதுட்டு இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து. இப்போ அடுத்த கட்டமா போலீஸ்காரங்களுக்கு ஓரளவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க யாரு என்ன மாதிரி வந்துட்டு இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டமா போலீஸ்காரங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை யாரு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பா அந்த விஷயத்தை தான் இப்போ போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர், அதாவது அந்த ஸ்ரீமதின்னு இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. என்னத்தை ட்ரேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு எவிடன்ஸ் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தான் கேஸ் நாலா பக்கமும் சுத்திட்டு இருக்குதுங்க. எங்க போனாலும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விடை கிடைக்காம இருந்துட்டு இருக்குது. இந்த கேப்குள்ள எதிர்க்கட்சி ஃபுல்லா ஆளுங்கட்சி மேல வந்துட்டு பழிய போட்டு, என்ன ஆளுங்கட்சி வந்துட்டு கட்சி சரியில்லை, அவங்களுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பிரஷர் போட்ட ரீசன்னால இப்போ அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படிங்கிற வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருங்க, அவருக்கு பயங்கரமா பிரஷர் வருது.
எப்படியாச்சும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வித்தின் 1 day 2 டேக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணும், குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ப்ரெஷர் வருது. இந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இப்போ அடுத்த கட்டமாக அந்த மகேஷ் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்காவா கச்சிதமா ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்க்கும்போது ஓகே எங்க சுத்தி நமக்கு க்ளூ கிடைக்கல, அந்த பொண்ணை பத்தின மச்ச ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணை பத்தின இன்னொரு டீட்டெயில் கிடைச்சிருக்குது. அவங்க வெறும் அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் மட்டும் வச்சு நடத்தல, அவங்க ஒரு சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்காரங்க தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த சிட் ஃபண்ட்னா வந்துட்டு ரூபாய் வாங்கிட்டு அப்புறமா ரூபாய் கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இதான் அந்த பொண்ணு நடத்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த சிட் ஃபண்ட்ல இந்த பொண்ணுக்கு எனிமி விரோதி யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அப்பவும் போலீஸ்காரங்களுக்கு ஜீரோ தாங்க, எதுவுமே கிடைக்கல. அதாவது யாரும் விரோதி மாதிரி வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு தெரிய வரல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அடுத்து அந்த போலீஸ்காரங்க இன்னொரு பக்கமா விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு அன்னைக்கு காலையில 9 மணிக்கு தன்னுடைய கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க வீட்டுல இருந்து. இது அந்த பொண்ணுடைய அண்ணங்காரனை வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கான். அந்த ரீசனால அந்த பொண்ணுடைய வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் சிசிடிவி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகும் பட்சத்தில் அந்த பொண்ணு கடைசியா எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதை போலீஸ்காரங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பையன் அதாவது அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பார்க்குறாங்க. சிசிடிவி கிடைச்சிருச்சு. இந்த பொண்ணு தன்னுடைய ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கடைக்கு போறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்ல அன்னைக்கு அந்த பொண்ணு டிராவல் பண்ணி போகல. இதுவே ஃபர்ஸ்ட் சஸ்பீசியஸா இருக்குது. அவங்க போன ரூட்டும் எப்பவுமே போற ரூட்டை தாண்டி வேற ஒரு ரூட்ல போயிருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க அந்த ரூட்ல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி வந்துட்டு அப்படி கண்டினியூட்டிவா வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது மெயின் ரோட்ல ஒரு ஜங்ஷன்ல திடீர்னு அந்த பொண்ணுடைய பைக் ஸ்டாப் ஆகுது. அந்த பொண்ணுடைய பைக்குக்கு முன்னாடி இன்னொரு பைக் வந்து நிக்குது. அந்த பைக்ல யாரோ ஒரு அன்னோன் மனுஷன் இருக்கிறாருங்க, ஒரு ஆம்பளையால தான் இருக்கிறாருங்க, ஹெல்மெட் போட்டிருக்காரு. அவரும் இந்த பொண்ணு ஏதோ கேஷுவலா பேசுறாங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வித்தின் ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல இந்த பொண்ணு வேற ஒரு ரூட்ல டிராவல் பண்ணி போறாங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடியே இப்ப அங்க பேசிட்டு இருந்த அந்த அன்னோன் நபர் இருக்காரு பாருங்க, அவர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இது வரைக்கும் தான் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி எவிடன்ஸ். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனாங்க வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ரோட்ல வந்துட்டு அந்த பொண்ணு போன ரோட்ல சிசிடிவி இல்ல. ஸோ அதனால போலீஸ்காரங்களால இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேஸை எழுதிட்டு போக முடியல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன இருக்குது, அந்த அன்னோன் நபர் ஒருத்தன் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறான் பாருங்க. அவன் வந்த சிசிடிவி எல்லாம் வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இப்போ போலீஸ்காரங்களுக்கு அந்த அன்னோன் நம்பருடைய ஃபேஸ் தான் தெரியல, பட் அவனுடைய வண்டி நம்பர் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த வண்டி நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் யாருன்னு பார்த்தா ஜோனஸ் சாம்சன் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ அவனை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 போலீஸ்காரங்களை மட்டும் அவனுடைய டீட்டெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்க விசாரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எதுக்காக 2 பேரை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு இன்னொரு விஷயம், இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸ்ரீமதியை பத்தின இன்னும் ஒரு சில தகவல் கிடைச்சிருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு 2 முறை திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 2 முறை டிவோர்ஸ் ஆனதுமே வந்துட்டு ஏதோ ஒரு சண்டையில தான் வந்துட்டு முடிஞ்சு வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்ச ரீசன்னால ஒருவேளை இந்த பொண்ணுடைய அந்த பழைய கணவன்மார்கள் யார் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எழும்புதுங்க. அப்படி சந்தேகம் எழும்பினதுக்கு அப்புறம் முதல் கணவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்க விசாரணை நடத்துறாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போது அவர் சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மை மாதிரி தான் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. அட் த சேம் டைம் அவருடைய போன் லொகேஷனையும் வச்சு பார்க்கும்போது அவர் அன்னைக்கு அந்த ஊர்ல இல்ல அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அப்போ ஓகே இந்த முதல் கணவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது இப்போ போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் சோ இப்போ தான் 2வது புருஷன் கிட்ட போலீஸ்காரங்க வராங்க. ஆக்சுவலி 2வது புருஷனை பொறுத்தளவுல அந்த பொண்ணுக்கு எப்படி இந்த 2வது புருஷன் அறிமுகமானாங்கன்னா முதல் புருஷன் கூட சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கு பாருங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் லைஃப்ல, சும்மா இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பை ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி ஷாப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷாப்புக்கு அடிக்கடி இந்த சுதீப் அப்படிங்கிறவன் வந்துட்டு போயிருக்கான். இந்த சுதீப்ங்கிறவன் யாருன்னா இந்த சுதீப் தான் இந்த பொண்ணுடைய 2வது புருஷன். அப்படி வந்துட்டு போன டைம்ல அந்த சுதீப்புக்கும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஆசை ஏற்பட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த திருமணத்துல அந்த பொண்ணுடைய ஃபேமிலிக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஏன்னு பார்க்கும்போது அந்த சுதீப் மேல நிறைய வழக்குகள் இருந்திருக்குது. அவன் ஒரு கிரிமினல். அந்த ரீசனால அந்த பொண்ணுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அம்மா இவனை கல்யாணம் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அவன் மேலே வந்துட்டு தீராத அன்பு வச்சதுனால அவனை தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணுடைய லைஃப் நல்லா போகல. ஏன் அப்படின்னா ஒரு 1-1.5 வருஷம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட இருந்திருக்காங்க சுதீப் கூட. அதுக்கப்புறம் அவனை பற்றின எல்லா விஷயங்களும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உன் கூட வாழ முடியாது அப்படிங்கிற சொல்லி அந்த சுதீப் கூட சண்டையை போட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசனால அந்த சுதீப் தான் ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சுதீப் தான் இப்போதைக்கு பயங்கரமான சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு தான் அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கலான்னு பார்க்கும்போது சுதீப் ஜெயில இருந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு இறக்கும் போதும் சுதீப் ஜெயில தான் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அவன் ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் பண்ணிட்டு அவன் ஜெயிலுக்கு போய் 6 மாசம் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இப்போ போலீஸ்காரங்க திரும்ப 0க்கு வந்து நிக்கிறாங்க. என்னடா ஆச்சு,
இவன் தான் நம்ம பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா இவன் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்துட்டு இருக்கான். ஜெயிலில் இருக்கவன் எப்படி இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்க முடியும்? பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ரீசனால அப்போ இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் அவனை புடுறான், அந்த பைக்கில் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போனா பாருங்க, அவன் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ போலீஸ்காரங்க கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. அப்படி கன்க்ளூஷன் வந்தாலும் கன்ஃபார்மாக எவிடன்ஸ் வேணும் பாருங்க. அதுக்காக இப்போ ஆல்ரெடி 2 போலீஸ்காரங்களை அமுச்சு விட்டுருந்தாங்க பாருங்க, அவங்களும் அவனுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ போலீஸ்காரங்க நேராக அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் விசாரிக்க போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு கதவு போலீஸ்காரங்க தட்டியிருக்காங்க. தட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு கதவு திறந்து வந்து பார்க்கணும் பாருங்க. அவன் கதவு திறந்து வந்து பார்த்துவேன் சட்டார்னு கதவு பூட்டிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டான். இப்போ போலீஸ்காரங்க எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு டக்குன்னு கதவு பூட்டிட்டு உள்ளே போகிறான், அப்போ இவன் தான் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எழும்புது. என்னதான் சந்தேகம் எழும்பினாலும் இப்போ போலீஸ்காரங்க கதவை உடச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து 2 விதமாக யோசிப்பாங்க. ஒன்று, போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போகணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், வெளியே தெரிஞ்சுதான் அவமானம் சொல்லிட்டு அவங்க உயிரை அவங்களே மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பாக முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசனால போலீஸ்காரங்க அன்னைக்கு அந்த கதை உடச்சிட்டு உள்ளே போயிருக்காங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது தான் போலீஸ்காரங்க நினச்சது கன்ஃபார்முங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது உள்ள அவன் உயிரை மாய்க்கிறதுக்கு கத்தியை வச்சு கையில் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உடனே போலீஸ்காரங்க அவனை தூக்கி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது 2-3 நாள் ஆயிருக்குதுங்க அவன் வந்துட்டு சுயநனவுக்கு திரும்பி வரதுக்கே. அப்படி திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க அவன் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, எதுக்கு எங்களை பார்த்து பயந்தேன், சரி எங்களை பார்த்து பயந்தது கூட ஓகே, அப்புறம் உள்ளே போயிட்டு எதுக்கு நீ உன்னையே வந்துட்டு மாச்சிக்க நினச்சேன், என்ன நடந்துச்சு சொல்லு, இங்கே பாரு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, நீயா ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்துட்டு கம்மியாக தண்டனை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க. பட் என்ன சொன்னாலும் அவன், சார் இங்கே பாருங்க, அந்த பொண்ணு எனக்கு தெரியும், நான் அந்த பொண்ணுக்கிட்ட சிட் ஃபண்டில் பணம் போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபா நான் போட்டிருந்தேன் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு திரும்ப அமௌண்ட் கொடுக்கணும், அந்த விஷயத்தில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குதான், பட் அதுக்காக நான் அந்த மாதிரி வந்துட்டு கொலை பண்ணுற அளவுக்கு நான் இறங்க மாட்டேன் சார், ஸோ நான் எதுவும் பண்ணலை, அன்னைக்கு பார்த்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அன்னைக்கு போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறான். அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க, ஹையர் அஃபீஷியல்ட்ட வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி டீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு இன்னும் பயங்கரமான சந்தேகமாக இருக்குது. என்னடா இது, கேஸ் முடியும் நம்ம நினச்சி பார்த்துட்டு இருக்க, முடியாமல் போய்கிட்டே இருக்குது, அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்காது. என்னன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஓட்டிட்டு போன ஸ்கூட்டி இருக்கு பாருங்க, அது இப்போ வரைக்கும் கிடைக்கல இல்லையா. ஸோ அந்த ஸ்கூட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும்போது அந்த சிசிடிவி அந்த கேமரா கட்டாச்சு பாருங்க, அதுக்கப்புறம் போகக்கூடிய அந்த ரூட்ல தேடி இருக்காங்க. தேடும்போது அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அங்கே பல பைக் இருக்குது, அதில் ஒரு பைக்கு, இந்த பொண்ணுடைய பைக் அங்கே நின்றுருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க அந்த பைக்கை போய் ரெக்கவரி பண்ணலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் இன்னொரு ஷாக்கு, அந்த பைக்கில் முன்னாடி ஃபுல்லாக பிளட். இப்போ போலீஸ்காரங்களுக்கு அந்த பைக்கில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே ஒரு பக்காவான எவிடன்ஸு. ஸோ இப்போ அந்த பைக்கில் அந்த கைரேகைலாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க. அப்பவும் இவன் இருக்கான் பாருங்க, அதாவது இந்த இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான் பாருங்க, அந்த நபருடைய கைரேகையும் கிடச்சிருக்குது. இப்போ இதை விட வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் தேவையில்ல அப்படிங்கிற ரீசனால எல்லாத்தையும் வச்சு போலீஸ்காரங்க அவன்கிட்ட மிரட்டும் போது வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறான். சார் இங்கே பாருங்க, நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணாங்க சார், அவமானப்படுத்தினாங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட 1 லட்ச ரூபா அந்த மாதிரி சீட் போட்டு வாங்கினது உண்மைதான், என்னால் கட்ட முடியல, நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா ஒரு மொபைல் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தேன் சார், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஹிந்திக்காரனை போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அவன் டக்குன்னு வேலையை விட்டு நின்று அவன் ஆப்போசிட்ல இன்னொரு கடையை போட்டான். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு வருமானம் வரல, அப்புறம் நானே வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன், நானே சமைக்க ஆரம்பிச்சேன், பட் டேஸ்ட் பிடிக்காதனால மக்கள்லாம் யாருமே வரல, ஸோ அதனால கடையும் ஓடலை சார், என்னால் வந்துட்டு அந்த கடைக்காக வாங்கின அந்த கடனை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க முடியல, அந்த சிட் ஃபண்ட் பணத்தை அடைக்க முடியல. ஸோ இந்த ரீசனால என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு தினம் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் முன்னாடி என்ன அவமானப்படுத்தியிருக்கா, ரோட்ல பார்க்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்க எல்லாரும் முன்னாடி வந்துட்டு எப்படா பணம் தர போற, உனக்கு இந்த கடன் வாங்கின கடனை கூட உன்னால் அடைக்க முடியல, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஹோட்டல், உனக்கு எதுக்கு புருஷன் பொண்டாட்டி, இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கேட்டா சார், அதனால வேற வழி தெரியல, பயங்கரமாக கோபம் இருந்துட்டு தான் இருந்துச்சு, பட் அதுக்காக நான் அந்த சம்பவத்தை நான் பண்ணலை. அன்னைக்கு லாஸ்ட்டாக நீங்கள் காமிச்ச அந்த சிசிடிவி படி நானும் அந்த பொண்ணு என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு நேராக கடைக்கு போகாமல் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, எதுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி அந்த கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு வந்திருக்காங்க போல. அப்படி வரும்போது தான் யதார்த்தமாக நானும் அவங்க முன்னாடி போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ரோட்ல வச்சு என்ன கேட்டாங்க, சார் பணம் தரப்போறியா இல்லையா, நான் உன் வீட்டுக்கு தான் வரேன், ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி நானுமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு என் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். போனதுக்கப்புறம் திரும்பியும் என் ஒய்ஃப் முன்னாடி வச்சு என்னை வந்துட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, என்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல சார். ஸோ அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியாமல் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் ஒரு உருட்டை கட்டை இருந்து கட்டை வச்சு மண்டையில் அடிச்சிட்டேன் சார். மண்டையில் அடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு மயங்கிட்டாங்க, இருந்தும் எனக்கு வெறி அடங்கல. ஸோ அதனால தான் வந்துட்டு கிச்சனில் போயிட்டு இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டேன் சார். கிட்டத்தட்ட 29 துண்டா வெட்டிருக்கான்.
யோசிச்சு பாருங்க. இப்போ இவன் இந்த மாதிரி அந்த பொண்ணை பண்ணிட்டு இருக்கத ஃபுல்லா அவங்க ஒய்ஃப் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஏன்னா புருஷங்காரன் இந்த மாதிரி ஒரு வெறியில பண்ணிட்டு இருக்கும்போது எப்படிங்க பொண்டாட்டி கிட்ட போய் தடுக்க முடியும்? அப்புறம் ஒய்ஃபை தடுக்க போனா அப்படின்னா ஒய்ஃபுக்கு இதே நிலைமை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்து போய் மேபி ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கேஸ் படி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, உங்க புருஷன் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்களும் கிட்டதான் இருந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ரீசனால நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க கையில் பயங்கரமான பல அமௌண்ட் நகைலாம் இருந்திருக்குதுங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைட்டு கடை ராஜேஷ் அப்படிங்கிறவங்க கடை, அங்கே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு கேட்டு நகையெல்லாம் விற்று அமௌண்ட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ அந்த ராஜேஷையும் அலைக்கா போலீஸ்காரங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக விசாரணை நடந்துகிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. அப்படி அந்த விசாரணை எப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 2 வருஷம் அந்த விசாரணை நடந்து 2024 தான் அந்த விசாரணை முடிஞ்சிருக்குது. ஆனால் போலீஸ்காரங்க இவங்களை எத்தனை நாளில் கண்டுபிடிச்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்கன்னா வெறும் 4 நாள் 5 நாள் ஆஜர்படுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த 12ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. மே மாதம் 18ஆம் தேதி 2019 அன்னைக்கு இந்த 3 பேரையும் பிடிச்சி 18 கோர்ட்டில் ஆஜர்படுத்திருக்காங்க போலீஸ்காரங்க. ஸோ பயங்கரமான ஸ்பீடுங்க. உண்மையிலே அந்த போலீஸ்காரங்க அந்த மகேஷ் அவங்க டீம் வந்துட்டு பாராட்டி தான் ஆகணும். இப்போ 2024 அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கும் அந்த கணவர் மனைவி 2 பேர் இருக்காங்க பாருங்க, கடனை வாங்கின குடும்பம், அவங்களுக்கு வெளியவே வர முடியாத லெவலுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அது போக அந்த ரமேஷ் ஒருத்தர் இருந்தா பாருங்க, அவன் ஆக்சுவலி அந்த நகையெல்லாம் வித்து ஹெல்ப் பண்ணா இல்லையா, அவனுக்கு ஒரு 6 மாசம் தண்டனையை அந்த ஊர் கோர்ட்டில் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே கேஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்மளால அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம அந்த கடனை வாங்கணும். ஒரு டைமுக்கு 10 டைம் இல்லை 100 டைம் கூட யோசிச்சுக்கணுங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா கடனை தாண்டி அதை கட்டக்கூடிய வட்டி அப்படிங்கிறது, வட்டி கட்டியே பாதி பேர் வந்துட்டு லைஃப் அழிஞ்சு போயிருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளால அடைக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சு பார்த்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, என்னதான் கடன் கொடுத்தவங்களா இருந்தா கூட கடனை வாங்குறதுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்க ஹார்ஸா கூட பிஹேவ் பண்ணலாம். பட் அதை அவர் தனியா இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நீங்க ஒரு 4 பேர் முன்னாடி இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு எங்கடா கடனை கொடுக்க மாட்டேங்கிற அந்த மாதிரி நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா கேட்கிற உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் மனதளவில் அந்த மனுஷன் பார்த்து ரொம்ப பாதிக்கப்படுவாருங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த மாதிரி கிரைம் சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டேஞ்சராக தான் போய் முடியும். அதனால மக்களே கடன் கொடுக்குறவங்களும் கொஞ்சம் பார்த்து கொடுத்தவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுங்க. வாங்கினவங்க முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமா திருப்பி கொடுக்க பாருங்க, இல்ல வாங்காதீங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இந்த ஒரு கேஸை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட லவ் யூ so much guys. பை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.